ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா எறா புட்டு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். எறா 500 கிராம். இதை நான் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி அந்த உள்ளே இருக்க நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், அதை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். பூண்டு 6-7 பூண்டு முழுசு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைக்கணும். இப்போது ஒரு பேனில் 2 ட்ராப் ஆயில் விட்டு நம்ம வச்சுருக்க எறாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த எறாவை லைட்டாக வதக்கிக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க எறாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். மிக்ஸியில் ரொம்ப ஓட்டாமல் 1-2 அந்த மாதிரி சுத்தில் அரைச்சி எடுக்கணும். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி எடுக்கணும். ஒரு சுற்று மிக்ஸியில் விட்டாலே நல்லா பொடியாக அரைஞ்சிடும். இப்போது அதே கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கிறேன். எறா ஆல்ரெடி ஆஃப் பாயில் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சமாக வதக்குனாலே போதும். இந்த மாதிரி வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். அதை நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. அந்த தேங்காய் வெங்காயம் அது எல்லாமே எறா கூட சேர்ந்து ஒன்றா வேகணும்.
மீதம் இருக்க எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே வரணும். நல்லா வெந்து கலர் மாறினதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான எறா புட்டு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.